மிக முக்கியமான கள்ள உபதேசம் கல்ட். இப்போ உலகம் முழுக்க ஏற்கனவே இருக்கிறாங்க, இப்போ கொஞ்சம் ஆக்டிவா செயல்படுறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா வில்லியம் பெர்னாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப். இவங்க தான் 7ஆம் தூதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு வீடு வீடா வருவாங்க, உங்களை வந்து சந்திப்பாங்க, உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அவங்களுடைய உபதேசம் என்னன்னா, திரும்பி வரப்போறது இயேசு இல்லை, வில்லியம் பெர்னாம் தான் வரப்போறாரு. ஏன்னா முன்னாடி வந்த இயேசு தான் வில்லியம் பெர்னாம், இவர் திரும்பி வரப்போறவர்னு சொல்லி இது ஒரு கள்ள உபதேசம். இந்த கள்ள உபதேசக்காரங்கிட்ட எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும். அத்தனை பேருக்கிட்ட ஒரே ஒரு ஒத்துமை இருக்கும். நான் பார்த்த வரைக்கும், இத்தனை வருஷத்துல இந்த இவனுங்களை பத்தின கொஞ்சம் படிச்ச வரைக்கும் எனக்கு ஒரே ஒன்று கண்டுபிடிச்சேன். கள்ள உபதேசக்காரன் அத்தனை பேரும் ஒரு புக்கு ஒன்று போடுவான். ஜெகோவா விட்னஸ்காரங்க வாட்ச் டவர்னு போடுவாங்க, அப்புறம் வாட்ச்மேன் நீ விட்னஸ் லீக்காரங்க ஒரு புக்கு போடுவாங்க, அப்புறம் செவன்த் டேக்காரங்க ஒரு புக்கு தருவாங்க, இவங்களும் ஒரு புக்கு தருவாங்க, எல்லா புக்கு கொடுப்பான். இவன் அத்தனை பேர் என்ன சொல்லுவானா, அவங்களுடைய சபைகளில் பைபிளை வாசிக்க மாட்டாங்க, இவர் கொடுத்த உபதேசத்தில் எழுதின புக்கை மட்டும்தான் வாசிப்பாங்க. அது வந்து பிசாசுடைய தந்திரம். எங்க வசனம் இல்லாம வேற ஒரு ஆல்டர்னேட் அங்க வருதோ அது கல்ட்டு தான். வசனத்துக்கும் இயேசுநாதருக்கும் ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது. அவர் யூனிக் காட், அவர் ஒருவர் தான். அதே மாதிரி வேதமும் அது ஒன்று தான், அதுக்கு ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது. எப்போ வேதத்துக்கு பதிலாக வேற ஒன்று வாசிக்கலாம், வேதத்துக்கு பதிலாக வேற ஒரு புக்கை கொடுப்பாங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க கள்ள உபதேசக்காரன், நீங்க இந்த புக்கை படிச்சு பாருங்கம்பா, நீங்க படிக்கவே வேண்டாம், அது கள்ள உபதேசம் தான், அவ்வளவுதான். ஏன் வேதத்தில் சொல்லாதது ஒன்று எந்த உலகத்திலேயே ஒரே ஒரு புக்கு தான், எந்த தப்பும் இல்லாத புக்கு. டிரான்ஸ்லேஷன்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், மூல பாஷையில் நான் சொல்றேன், மிஸ்டேக்கே இல்லாத ஒரு புக்கு இருக்குன்னா உலகத்தில் எழுதப்பட்டதுன்னா ஒரே ஒரு புக்கு, அது பைபிள் மட்டும்தான், வேற எந்த புக்குமே கிடையாது. அது கிறிஸ்தவங்க எழுதின புக்கா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் எழுதின புக்கா இருக்கட்டும், அதுல கண்டிப்பாக ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், ஒரு குறை இருக்கும். குறை இல்லாத ஒரே ஒரு புஸ்தகம் ஆவியானவர் எழுதின பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இதுக்கு ஆல்டர்னேட்டா வேற எது வந்தாலும் அது தேவனால் வந்தது அல்ல. ஏன்னா there is no alternate. இந்த கள்ள உபதேசக்காரன் எல்லாம் ஒரு புக்கு கொடுப்பாங்க வீடுகளுக்கு, வந்து இந்த புக்கை படிச்சு பாருங்க, இதுல உங்களுக்கு கொடுத்துருக்கேன்பா, அப்படி கொடுத்தானாலே தெரிஞ்சுக்கோங்க அவன் ஒரு யாருக்காரு கள்ள உபதேசக்காரன். இதுலயும் நான் இப்போ கடைசியா போற சபைகளுக்கெல்லாம் நான் ஒரு ஆலோசனையா சொல்றேன். இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளையோட நான் காணாம போயிடுவேன், நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர்கள் சபைக்கு போங்க. உங்க சபையை சாராத எந்த ஒரு ஊழியக்காரனையும் வீட்டில் ஏத்தாதீங்க. இல்லைங்க ஒரு பைபிள் எடுத்துட்டு வந்தாரு, அந்த ஊர்ல இருந்து வந்தாரு, இந்தியாவில இருந்து வந்தாரு, கேரளால இருந்து வந்தாரு, எங்க வேணா வரட்டும், உங்க சபையில உங்க ஊழியக்காரங்களுக்கு நாலேஜ் இல்லாம யாரையும் உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யாதீங்க, ஏத்தாதீங்க. ஏன் தெரியுமா, இந்த விசுவாசிகள் இருக்குல்ல, இதுக்கு கையில எவன் பைபிளோட வந்தாலும் உடனே உள்ள ஊத்துறது, வந்து ஒரு காப்பியை போட்டு மண்டையை கொடுத்துறது, ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு. ஏன் உங்ககிட்ட சொல்லாதது அந்த ஆள்கிட்ட என்ன சொல்ல போறாரு? உனக்கும் ஆண்டவருக்கு என்ன பிரச்சனையா? உங்க ரெண்டு பேருக்கு என்ன வாக்கிய வரப்புல தரக்காரா ஆண்டவர் பேசாம இருக்கிறதுக்கு? உடனே எந்த ஊழியக்காரன் வந்தாலும் ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றாரு, நீ ரொம்ப மோசமானவன் சொல்றாருன்னு ஒத்துப்பீங்களா? அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. உடனே ஊழியக்காரன் வந்த உடனே வீட்டில் ஏற்றிடுறது. நான் அதுக்கு தான் எப்போ சொல்லுவேன், உங்க சபையினுடைய மூப்பர்கள் ஊழியர்களுடைய நாலேஜ் இல்லாமல் தயவு செய்து வேற எந்த ஊழியனும் சபையில் உங்க வீடுகளுக்குள்ள என்ன செய்யாதீங்க, ஏத்தாதீங்க. ஏன் தெரியுமா, எவன் கள்ள உபதேசம் எவன் நல்ல உபதேசம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. இந்த கள்ள உபதேசக்காரன் உள்ள வரானே சரளமா 25 வசனம் பேசுவான், அப்படியே பிரிக்காமையே பேசுவான் பாருங்க, நீங்க அப்படியே ஆறு வாய் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவனை. ஏன்னா உங்களுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த கள்ள உபதேசக்காரன் நல்லா பைபிள் படிப்பான், நல்ல உபதேசக்காரன் பைபிளே படிக்க மாட்டான். அதான் பிரச்சனை. அவன் 25 வசனம் அப்படியே பேசணும்னு அவனை ஆணு பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு சாட்சி வேற சொல்லுவீங்க, நல்ல சாட்சி. என்ன தெரியுமா, எங்க சபையில கூட இப்படிலாம் சொல்லி தரலம்பீங்க. யாருக்கிட்ட போய் யாரை போட்டு கொடுக்குறது பாருங்க, அவங்ககிட்ட போய் சொல்றது, எங்க சபையில கூட இந்த மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லியே கொடுக்கல அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், நாங்க ஒரு பைபிள் ஸ்டடி தனியா எடுக்கிறோம், வர்றீங்களா? சபையில பைபிள் ஸ்டடி வச்சா வர்றதில்ல, வேற எவனாவது கூப்பிட்டானா அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடியே போறது. அப்படியே அங்க போனோடனே அவன் சொல்றான், உனக்கு பரலோகம் இல்லை, நரகம் இல்லை, பாவம் இல்லை, கவலைப்படாதே, உன்னை கர்த்தர் எப்படி இருந்தாலும் உனக்கு கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துருவாரு. உங்களுக்கு அது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால தான் சொல்றேன், தயவு செய்து உங்களுக்கு தெரியாத ஊழியக்காரங்க, சம்பந்தம் இல்லாத ஊழியக்காரங்க யார் வந்தாலும் என்ன செய்யாதீங்க, நானே வந்தாலும் ஏத்தாதீங்க. உங்க சபையில் இருக்கிற உங்க ஊழியக்காரருடைய நாலேஜ் இல்லாம வேற யாருடைய என்ன செய்யாதீங்க. உங்களுக்கு உங்க சபை போதும், அங்க கொடுக்குற உபதேசம் போதும். சரியா? அப்படியே அங்க இங்கெல்லாம் ஓடாதீங்க. கொடுக்குற சிலபஸை பாஸ் பண்ணா போதும், அதுலயே பாஸ் பண்றதுக்கு வழியே காணோம்.
இதில் கொஞ்சம் பேர் வர நான் ஹீப்ரூ படிக்க போகிறேன், நான் கிரீக் படிக்க போகிறேன். ஹீப்ரூ கிரீக் படிக்கிறது தப்பு கிடையாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் எடுக்கிறாரு, நல்லாவே எடுப்பார், தப்பு கிடையாது. பலர் இந்த ஹீப்ரூ கிரீக் எடுக்கணும்னு அலையிறான் நிறைய பேர். அங்கே போய் நியாயப்பிரமாணத்தில் போய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தமிழ்நாட்டில் நான் கிரீக் படிக்க போகிறேன், ஹீப்ரூ படிக்க போகிறேன்னு போய் அவர் நியாயப்பிரமாணத்தில் போய் அவருக்கு 60 வயசு, அந்த அம்மாவுக்கு 55 வயசு மனைவிக்கு, இல்லை நம்ம கிறிஸ்தவ முறைப்படி தப்பு கல்யாணம் பண்ண தப்புன்ட்டு திருப்பி நியாயப்பிரமாண முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா 55 வயசுல இஸ்ரேலுக்கு கூட்டின்னு போய் கவுனெல்லாம் மாட்டி அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா ஏலியன் மாதிரியே இருக்குது. எதுக்கு இந்த வம்பு கேட்டு பாருங்க. ஹீப்ரூல அப்படி இருக்கும்பா. முதல்ல தமிழ் பைபிளே மொத்தமாக முடிக்கல இன்னும் 66. நமக்கு என்ன மொழியில வேணுமோ அந்த மொழியில கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரு, வேத எக்ஸ்ட்ராவா ஹீப்ரூ படிக்க தப்பு கிடையாது, இப்போ சொல்ற தப்பு கிடையாது. ஆனா முதல்ல தமிழ் பைபிளை முடிச்சிருங்க. இதையே என்ன காணும், தெசலோனிக்கேயர்னா பழைய ஏற்பாட்டில் தேடிட்டு நிற்கிறான், தேடிட்டு இல்லைன்னு வேற சொல்றான். 2 தெசலோனிக்கேயர்னா இவருக்கு ஹீப்ரூ படிக்க போறாரு. இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, முதல்ல நல்ல வேதத்தை படிங்க. உங்க சபையில் கொடுக்குற உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க. உங்க சபையை சாராத வேற யாராவது அன்னோன் ஊழியக்காரன் ஒருத்தன் வந்து இவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, அவர் வந்து உங்களை பார்த்த உடனே புட்டு வைப்பார்னா கன்னியாகுமரிக்காரனாக இருப்பான்னு அர்த்தம். ஏன்னா புட்டு வைக்கிறான். நம்ம சென்னைக்காரன் தான் இட்லியாக தான் வைக்க முடியும், புட்டாலாம் வைக்க முடியாது. நீங்கள் அங்கே வந்து அவர் புட்டு வைக்கிறாருன்ட்டு போய் மண்டையை கொடுக்காதீங்க. லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதான் சத்தியம். பல டூ மணி குக் ஸ்பாயில் த சூப்பும்பாங்க. நிறைய ஊழியக்காரன் வந்து உங்களை வந்து என்ன செய்யக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. உங்களுக்கு ஒரு சபை, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரன், தட்ஸ் எனஃப். அது போதும். அங்கே கொடுக்குற உபதேசத்துக்கு கீழ்பட்டு அதில் பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா நல்லது. ஓடாதிய இங்கே அங்கே ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க, அங்கே போய் உட்காந்த பிறகு தான் இவனுக்கே தெரியுது பைபிள் எடுக்காமல் வந்துட்டோமே. அவ்வளோ கஷ்டப்பட்டு பைபிள் ஸ்டடி போயிருக்கான். கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள். வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் உட்காந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் 18 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. இதே பூமியில் 18 பேர் நான் தான் இயேசுன்னு உயிரோடு கூட இருக்கிறாங்க. அதில் இந்தியாவிலும் இருக்கிறாங்க, செர்பியாவிலும் இருக்காங்க, அமெரிக்காவிலும் இருக்காங்க, எல்லா கண்டத்திலையும் ஆள் ரெடியாக இருக்கிறது. இது முதலாவதாக. 2வது அடையாளம் இயேசு சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நான் இதை பற்றி உங்களுக்கு வசனத்தோட சொல்கிறேன், எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. இது வந்து அடுத்த வருஷம் நடக்கும். இது ப்ராஃபஸி கிடையாது, நான் ப்ராஃபட்லாம் கிடையாது, நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. எதிர்பார்க்கிறோம் நடக்கும்னு சொல்லி என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம். இந்த ப்ராஃபஸிக்கும் இதுக்கு அது ஒன்று தான் வித்தியாசம். நடக்கலாம் அப்படின்னா ப்ராஃபஸி, கண்ணை மூடி கர்த்தர் சொல்லுகிறாருன்னா ப்ராஃபஸி. அது நான் என்ன சொல்கிறேன், அப்படி சொல்ல வேணாம். வேதத்தில் இப்படி இருக்கிறத உள்ளதை உள்ளபடி என்ன செய்வோம், சொல்லிட்டு போயிடுவோம். அடுத்த வருஷம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த யுத்தம்? எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரத்திலையும் ஒரு யுத்தம் இருக்கு. இந்த யுத்தம் தான் கடைசியாக நடக்க வேண்டிய யுத்தம். வாசிங்க எசேக்கியேல் 38:8 வாசிங்க பார்ப்போம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி. இந்த மைக்கை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க, அவங்களுக்கு வாசிக்கிற மைக்கை வாசிங்க. பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். இந்த யுத்தம் கடைசி வருஷத்துல நடக்கணும். 16வது வசனத்தையும் வாசிங்க. 16 15க்கு அப்புறம் இருக்கும் பாருங்க. நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கடைசி வருஷங்கள்ல கடைசி நாட்கள்ல இந்த யுத்தம் வரும் என்று வேதம் சொல்லுது. எசேக்கியேல் 38:39. யார் யாருக்கு நடுவில் நடக்கணும்னா அழகா வசனம் சொல்லுது, பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக. சோ இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா கடைசி வருஷத்துல இந்த யுத்தம் வரணும். அதான் நேத்து பார்த்தோம். 1948 என்ன வந்துருச்சு, இஸ்ரவேல் வந்துருச்சு. அதுவே கடைசி காலங்கிறதுக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஒரு தேசம் வந்தாதான் அதுக்கு விரோதமா யுத்தம் வரும். இப்ப இஸ்ரவேலுங்கிற தேசம் வந்துருச்சு. அப்ப யார் அதுக்கு விரோதமா வருவாங்க, அதுதான் நமக்கு அடையாளம். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற ப்ராபசி. யார் வருவாங்க? 38:2 வாசிங்க பார்ப்போம். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோக் தேசத்தானான கோகேக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி, நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு விரோதமாய் போதும். நீங்க விரோதமா வர வேண்டாம். என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம்? திடீர்னு என்னைக்காவது இது படிச்சோம்னா பிரச்சனை வரும். மோசேக்கு டைல்ஸு கிரானைட்டு எல்லாம் வரும்.
அவங்க நினைக்கிறாங்க இத்தனை பேரில் நான் தானே உனக்கு வாசிக்கிறேன், வேறு எவனாவது எடுத்து வாசிக்கவாது செஞ்சானா நல்லது தான். ஆனால் எல்லாம் வேகமாக எடுத்து வாசிக்கிறாங்க, கொஞ்சம் சரியாக வாசித்தா நல்லது தான். சரியா வசனத்தை என்ன செய்யக்கூடாது, தப்பாக வாசிக்கக்கூடாது. ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், தமிழ் மொழியில் இருக்குல்ல பைபிள், இது கொஞ்சம் சென்சிட்டிவ். தமிழ் மொழி கொஞ்சம் சென்சிட்டிவான மொழி. லேவியராகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, இல்லை வாசிக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஒரு வசனம் இருக்குது, அதில் ஆண்டவர் சொல்லுவார், ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை எடுத்து, ஒரு வயசு தான் இருக்கணும் அதுக்கு, 7ஆம் ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்தி ரத்தத்தை, இப்படிலாம் வரும். ஒரு இடத்துல வாசிக்க சொன்னேன், ஒரு அம்மா எப்படி வாசித்தாங்க தெரியுமா, அதை ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை எடுத்து, இப்போ புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை எடுத்து, அவங்க வாசிக்கும்போது எப்படி வாசித்தாங்க, ஒரு வயசு இப்போ வந்து வயதானதாக போச்சு. அதான் சொன்னேன், தமிழ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். அதை வந்து நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், பார்த்து வாசிக்கணும். மேசேக்கு விட்டா மோசேகாரன். சரியா? சரி வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி, அப்படி தானே இருக்கு? ஆமாம், அது படிக்கிறது கொஞ்சம் அந்நிய பாஷை மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே இப்போ நம்ம கூட இருக்கிற நாடுகள், இந்த நாடு தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும் அப்படின்னு இருக்குது. அந்த நாடுகள் யாருன்னு நான் சொல்லிட்டா அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால் அது எங்கேருந்து வருதுன்னு பைபிள் சொல்லுது. அந்த இடத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 39:2 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 39:2. உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும். எங்கிருந்து? வடபுறங்களிலிருந்து எழும்பவும். அப்போ நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்திற்கு வடக்கு பக்கத்திலிருந்து மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதினு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் வந்து தமிழ் பைபிளில் மட்டும் இருக்காது, இங்கிலீஷில் இருக்கும், மலையாள பைபிளில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். மலையாள பைபிள் வச்சுருக்கீங்களா யாராவது? சேட்டன் சேச்சி எவரோட உண்டே விடோ இல்லை, பியூர் தமிழ் காங்கிரிகேஷனா? அப்படியா? இங்கிலீஷ் வச்சுருக்கீங்களா? ஆங்கில வேதாகமம், கேஜேபி, என்கேஜேபி இருக்கா? வாசிங்க. எசேக்கியேல் 38:2 வாசிங்க. 39:2 வாசிங்க. இங்கிலீஷில் என்கேஜேபி இருக்கணும். சவுண்டா? இல்லைம்மா, 38:2 தான், நான் கரெக்டாக தான் சொன்னேன். ஒரு சிலர் நம்ம இப்படி தான் திருப்பி விட்டுருவாங்க. இந்த பிரின்ஸ் ஆஃப் ரோஷ்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படின்னு இருக்கும். வடப்பக்கத்தில் இருந்து மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான ரோஷ்ங்கிற வார்த்தை ஒன்று இருக்கும். இது வந்து தமிழில் மட்டும் இருக்காது, மலையாளத்தில், மராத்தியில், எல்லாத்துலேயுமே இருக்கும், மூல பாஷையிலும் இருக்கும். த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ், வடக்கு பக்கத்தில் இருக்கிற மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மேலே ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் ஒரு கோடு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது நேராக போய் நிற்கிற சிட்டி, அங்கே இங்கே கூட அசையாது, ஒரே ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா நேராக போய் நிற்கிற சிட்டிக்கு பேர் தான் மாஸ்கோ. இந்த மாஸ்கோ டுபால்ஸ்க் அப்படின்னு 2 பட்டணம் இருக்குது. மாஸ்கோங்கிறது யூரோப்பில் இருக்கும், டுபால்ஸ்க்கு ஏஷியாவில் இருக்கும். இது 2 கண்ட்ரிக்கும் 2 சிட்டிக்கும் தலைமையான அதிபதியாகிய ரோஷ், ரஷ்யா. அதாவது வடக்கு பக்கத்தில் இருந்து கடைசி காலத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த 2 சிட்டியோட தலைமையான அதிபதி வரணும், ரஷ்யா வரணும். இந்த ரஷ்யா தான் கடைசியா இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்ய வேண்டிய யுத்தம். அதுதான் 3ஆம் உலக யுத்தம் நம்ம சொல்றோம். நம்ம காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். இதை ஏற்கனவே நாங்கள் ஒரு 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரஷ்யாவுடைய படைகள் இஸ்ரவேலுடைய எல்லைகளுக்குள்ளே போய்விட்டது. இப்போ நேத்து நான் சொல்றது, இஸ்ரவேல் வந்து சிரியாக்குள்ள ஈரானுடைய படைகளை அடிக்க தொடங்கிருச்சு. இப்போ ரஷ்யாவுடைய படைகள் 1,40,000 பேர், 1.5 லட்சம் பேர் கிட்ட இஸ்ரேல் பார்டர்ல நிக்கிறாங்க, ஹமாங்கிற சிரியா பகுதியில் நிக்கிறாங்க. இது ரஷ்யாவுடைய 6 கப்பல்கள் போயிருச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னா ரஷ்யாவுடைய கப்பல்கள் போயிருச்சு யுத்தத்துக்கு. அதுக்கு விரோதமாக இங்கிலாந்து கப்பல்கள் போயிருச்சு. இப்போ நமக்கு இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கு தான் உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் தங்கள் பொசிஷனை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ரெடி ஆயிருச்சு இஸ்ரவேலுக்கு விரோதமாக. இதுலயும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, 2:38:2 மாக்கோகுன்னு இருக்கு பாத்தீங்களா.
இந்த மாக்கோக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு. மாக்கோகியா தான் பின்னாட்களில் மங்கோலியாவாக மாறியது. இந்த மங்கோலியாங்கிறதும் ரஷ்யாவும் இணைந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா ரஷ்யா மங்கோலியா யுத்தம் ரொம்ப ஃபேமஸ். ரெண்டு பேரும் பயங்கரமான எதிரிகள். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அவங்க ரெண்டு பேரும். மங்கோலியாங்கிற நாட்டை ஒண்ணுமில்லாம பண்ணதே ரஷ்யா தான். ஆனா பைபிள் சொல்லுது கடைசி காலத்துல ரஷ்யாவும் மங்கோலியாவும் என்ன செய்யும், ஒன்றாக இணைந்து வருவார்கள் இருக்கு. ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் 2018 செப்டம்பர் 11 மங்கோலியாவும் ரஷ்யாவும் ஒன்றாக இணைந்து போர் பயிற்சி செய்தார்கள். வேற எது கூட இல்லை, வேற எந்த ஒப்பந்தமும் கிடையாது. அவங்க செஞ்ச ஒரே பயிற்சி போர் பயிற்சி. மாக்கோகு ரஷ்யாவும் மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய ரஷ்யாவும் மாக்கோகும் இணைந்து போர் பயிற்சி. கர்த்தர் சொன்ன எசேக்கியேல் 38 அதிகாரம் 39 அதிகாரத்தினுடைய யுத்தம் நம்முடைய காலத்தில் கண்டிப்பாய் தொடங்கும். அது இந்த வருஷமே தொடங்கி இருக்கணும், எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஏன்னா இஸ்ரவேலை தலைநகராக அனௌன்ஸ் பண்ண உடனே 70 நாடுகள் அதுக்கு விரோதமாக கூடின உடனே எப்படி யுத்தம் தொடங்கிடும் எதிர்பார்த்தோம். ஆனால் கர்த்தர் என்ன காரணம் தெரியல, தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ யுத்தத்துக்கான முகாந்திரம் ரெடி ஆயிருச்சு. இஸ்ரவேலுக்குள்ள ராக்கெட் தாக்குதலை இங்க ஈரானுடைய ஆட்கள் வந்து சிரியால இருந்து பண்ணாங்க. இப்ப திருப்பி இஸ்ரேலும் அடிக்குது. அவர்களுக்குள்ளே ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மூன்றாம் உலக யுத்தம் 2020 ஆரம்பிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது எசேக்கியேல் 38 39 2020 நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த யுத்தம் எப்ப வேணாலும் தொடங்கும், டேட் கிடையாது பைபிள்ல, எப்ப வேணாலும் தொடங்கும், கடைசி நாட்களில் நடக்கணும். இது வருகைக்கான அடையாளங்கள் தானா, இது வருகைக்கு முன்னாடியான யுத்தம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா நாம சொல்றோம் வருகைக்கு அப்புறம் 7 வருஷம் என்ன இருக்குது, உபத்திரவ காலம் இருக்குன்னு சொல்றோம். இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே 7 வருஷம் தான் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க 39 அதிகாரம் 39 அதிகாரம் 9வது வசனம். எசேக்கியேல் 39:9 வாசிங்க. இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து 7 வருஷம் எரிப்பார்கள். கரெக்டா யுத்தம் முடிஞ்சு எத்தனை வருஷம் இருக்கு, 7 வருஷம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நாம சொல்றோம் வருகைக்கு அப்புறம் எத்தனை வருஷம் இருக்கு, 7 வருஷம் இருக்குன்னு சொல்றோம். அப்ப வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய யுத்தம்னு இயேசு ஒன்று சொல்றாரு. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தம் வருகைக்கு அப்புறம் 7 வருஷம், இந்த யுத்தத்துக்கு அப்புறம் 7 வருஷம், வருகைக்கு முன்னாடி ஒரு யுத்தம் இருக்கு. இந்த யுத்தம் தான் அது கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய யுத்தம். அந்த யுத்தம் தான் நம் காலத்தில் தொடங்குவதற்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறது. எல்லா நாடுகளும் இப்போ தங்கள் பொசிஷனை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அத்தனை நாடுகளும். இது ஒரு அல் ஜசீரா டிவி உங்களுக்கு தெரியும், கத்தார்ல இருந்து வருது. ஒரு அல் ஜசீரா டிவி சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனல்ல அவங்க சொன்னாங்க ரஷ்யா மறைமுகமாக யுத்தத்தை தொடங்கி விட்டதுன்னு எழுதியிருக்காங்க. ரஷ்யா மறைமுகமா யுத்தத்தை தொடங்கிருச்சு, இனி அதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு எழுதுறாங்க. உங்க கண்கள் காண பேப்பர்லயோ டிவிலையோ இன்டர்நெட்லயோ இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் அல்லது இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் வருகிறதாக அல்லது போர் மூழ்வதாக நீங்க எந்த செய்தியை கேட்டாலும் ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும், எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட யுத்தம் நம் காலத்திலே தொடங்கி விட்டது, நமக்கு வருகைக்கான கடைசி மணியும் அடிக்கப்பட்டாகி விட்டதுன்னு அர்த்தம். இந்த நாங்கள் வரும்னு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தோம், இப்போ வந்துருச்சு. இன்னும் வெளியரங்கமாக வரல, அவ்வளோதான். வெளியரங்கமாக வரும், நம் கண்கள் காணும்படி அது தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கணும், மூட்டை முடிச்ச கட்டலாம், எல்லாம் ரெடி ஆகி போச்சு அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னபடி கடைசி காலத்தில் வர வேண்டிய யுத்தமும் நம் காலத்தில் நடைபெற போகிறது.